எண்ணத்தில் இங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். ஆனால் இவர்கள் அறிய மாட்டார்கள், இதுதான் எகிப்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கடைசி இரவு என்று அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் இருமாப்பில் சென்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களையும் அழித்து விடலாம், கொன்று விடலாம் என்ற எண்ணத்தில் சென்றவர்களுடைய நிலையை அல்லாஹு தாலா ஒரே இரவில் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாற்றிவிட்டான். இரவில் பின்தொடர்ந்து சென்ற இவர்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். பயந்து சென்ற அவர்களை அல்லாஹு தாலா இவர்களுடைய சொத்துக்களுக்கு வாரிசுதாரர்களாக ஆக்கிவிட்டான் என்று குர்ஆன் பேசக்கூடிய இந்த இடத்தில் அல்லாஹு தாலா அதை மென்ஷன் பண்றான். கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ உயூன், எத்தனையோ தோட்டம் துறவுகளை, நீரூற்றுகளை அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள். விவசாய நிலங்களை, சங்கை மிகு இடங்களை விட்டு சென்று விட்டார்கள். அதே போன்று அவர்களுக்கு சுகமளித்து கொண்டிருந்த வாழ்க்கையை, அவர்களுக்கு இன்பம் பொங்க வைத்து கொண்டிருந்த ஒரு வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக விட்டு சென்று விட்டார்கள். கதாலிக்க, இப்படித்தான் வஅவ்ரஸ்னாஹா கௌமன் ஆஹரீன், பின்பு வேறு ஒரு சமூகத்தை, அதாவது இஸ்ரவேலர்களையே ஃபிரௌன் விட்டு சென்ற அந்த சொத்து சுகங்களுக்கு வாரிசுதாரர்களாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றார். பின்பு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனியுங்கள். ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்வரீன், வானம் பூமி அவர்களுக்காக அழவில்லை. யாருக்காக? ஃபிரௌனுக்காகவும் ஃபிரௌனோடு இருந்த ஃபிரௌனுடைய சமூகத்துக்காகவும் வானம் பூமி அழவில்லை என்று அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான். இதனுடைய பொருள் வானம் பூமி அழாது என்பதல்ல. மாற்றமாக இந்த உலகத்தில் எத்தனையோ முஃமின்களுக்கு வானமும் பூமியும் கூட அழத்தான் செய்கின்றது. இன்று வரையிலும் கூட, இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் கூட, அல்லாஹிற்கு உகந்த அடியார்களாக யார் இருப்பார்களோ அவர்களுக்காக மக்கள் இருப்பதை போன்று வானமும் பூமியும் கூட அவர்களுக்காக அழவே செய்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியசாலிகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். யார்? ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய சமூக மக்களும் இவர்களுக்காக வானம் பூமி கூட அழவில்லை என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். உண்மையில் ஒரு முஃமினுக்காக வானம் பூமி அழுவதென்பது ஆச்சரியமானதல்ல. மாற்றமாக வானம் பூமி அழாமல் இருப்பதுதான் ஆச்சரியம். அதாவது எத்தனையோ சஹாபாக்களுக்காக வானவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். எத்தனையோ சஹாபாக்களுக்காக கஃனிடுவதற்காக, குளிப்பாட்டுவதற்காக வானவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவில் அவர்கள் செல்லமாக வளர்த்து வந்த குதிரை அழுதது என்பதையெல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்போ இந்த இடத்தில் நிச்சயமாக ஒரு முஃமின் எந்த இடத்தில் தொழுகிறாரோ, எந்த இவருடைய அமல்கள் எந்த வாசல் வழியாக வானத்தில் கொண்டு செல்லப்படுகின்றதோ, இவருடைய மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருந்த ஒரு முஃமினுடைய இந்த திக்ர், இந்த தொழுகை தடைப்படக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இந்த முஃமினை பூமியினுடைய அந்த பகுதியும் வானத்தினுடைய அந்த பகுதியும் நினைத்து இந்த முஃமினை நினைத்து கண்ணீர் சிந்துவதென்பது எந்த வகையிலும் ஆச்சரியம் இல்லை. அல்லாஹு தாலா ஒவ்வொரு பொருளுக்கும் உயிரை கொடுத்தே வைக்கின்றான். இதை சஹாபாக்களுடைய கருத்துக்களிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்பாத் இப்னு அப்துல்லா இப்னு அஸ்-ஸுபைர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று கேட்டேன், வானம் பூமி ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய சமூகத்துக்கும் அழவில்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றானே, அப்படியென்றால் வானம் பூமி அழுகிறதா என்று நான் கேட்டேன். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இதற்கு முன்னால் என்னிடம் யாருமே கேட்டிராத ஒரு கேள்வியை நீங்கள் என்னிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒரு முஃமின் தொழக்கூடிய நேரத்தில் அவர் சுஜூது செய்த அந்த இடமும், அதே போன்று இவருடைய வணக்கங்கள் வான் வழியாக எடுத்து செல்லப்படுகின்றது திங்களும் வியாழனும், இந்த பகுதியும் அவருடைய மௌத்துடைய நாட்களில் அழுகின்றது என்பதையே நான் உணர்கின்றேன்
என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிய செய்தி கன்சுல் உம்மால் என்ற நூலிலும் தஃப்சீர் இப்னு அபி ஹாத்தமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்வரீன், வானம் பூமி அவர்களுக்காக அழவில்லை என்ற வசனம் எனக்கு புரியவில்லை, இதனுடைய விளக்கத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நான் சென்று விளக்கம் கேட்டபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக ஒரு முஃமின் தனது வாழ்நாள் முழுக்க பூமியில் ஏதோ ஒரு பகுதியில் நின்று கொண்டு தக்பீர் கட்டிய நிலையில், ருக்கு செய்த நிலையில், சுஜூது செய்த நிலையில் தன்னுடைய வணக்க வழிபாட்டை கழித்து கொண்டு தான் இருக்கிறார். இதே போன்று இவருடைய அமல்கள் வான் வழியாக வானவர்கள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படுகின்றது. அதே வழியாகத்தான் இவருடைய ரிஸ்கும் இவருடைய படியளத்தலும் அல்லாஹின் புறத்திலிருந்து அவருக்கு வழங்கப்படுகின்றது. இவர் எப்போது மௌத்தாகிறாரோ வான் வழியாக இவருக்கு இறங்க பெறுகின்ற அவருடைய வாசல் இவருடைய விஷயத்தில் அடைக்கப்படுகின்றது. இதை நினைத்து இவர் இறந்ததற்கு பின்னால் வானம் பூமி அழுகின்றது என்பதையே நான் கருதுகின்றேன். இதற்கு பாக்கியம் இல்லாதவர்களாகத்தான் ஃபிரௌனுடைய சமூகத்தார்களும் ஆகிவிட்டார்கள். இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தை ஒமா கானூ முன்வரீன், அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படவும் இல்லை. அதாவது ஃபிரௌன் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய தௌபாவை புறக்கணித்தான். தௌபாவை ஏற்றுக்கொண்டு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கோ ஒரு அல்லாஹு அக்பர் சொல்வதற்கோ ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கோ ஒரு சுஜூது செய்வதற்கோ ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய சமூகத்தாருக்கும் எந்த வகையிலும் நேரம் அவகாசம் அளிக்கப்படவில்லை. அப்பேற்பட்ட கேவலமானவர்களாக அவர்கள் மாறி இறந்து போனார்கள் அல்லாஹ்வினுடைய அதாபில். இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்தில் பேசுகின்றான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய கருத்தை சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அறிவிப்பு தஃப்சீர் தபரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், ஒரு முஃமின், அல்லாஹுக்கு முற்றிலும் அடிபணிந்த ஒரு முஃமின் மௌத்தாகிவிட்டால் அவரை நினைத்து இந்த பூமி 40 நாட்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுவும் தஃப்சீர் தபரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே கருத்தை அபூ யஹ்யா ரஹிமஹுல்லா அவர்கள் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அபூ யஹ்யா ரஹிமஹுல்லா அவர்கள் ஆச்சரியத்தோடு தன்னுடைய உஸ்தாத் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் வானம் பூமி அழுமா என்ற கேள்வி கேட்டதற்கு முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் கோபப்பட்டு, வானம் பூமி ஒரு முஃமினுக்காக அழுவதில் நீங்கள் என்ன ஆச்சரியத்தை கண்டீர்கள்? ஏன் அழக்கூடாது? மனிதர்கள் அழக்கூடிய நேரத்தில், அதாவது அவங்க சொன்ன கருத்து, இந்த உலகத்தில் நன்றி கெட்ட மனிதர்களாக இருப்பவர்களே உங்களுடைய மரணத்திற்காக உங்களுடைய வருந்துதலை பிரிதலை வருந்தி அழக்கூடிய நேரத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் தாண்டி இவர்களை தவிர இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களும் அல்லாஹுக்கு வாழ்நாள் முழுக்க மாற்றம் செய்யாமல் மிக துல்லியமாக வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பட்டியலில் வானம் பூமி இருக்கத்தானே செய்கின்றது. இந்த வானம் பூமி ஒரு முஃமினுக்காக கண்ணீர் வடிப்பதில் என்ன உங்களுக்கு ஆச்சரியம் இருக்கின்றது என்று கேட்ட கேள்வி தஃப்சீருல் கையிம் என்ற நூலிலும் அத்துர்ருல் மன்சூர் என்ற தஃப்சீரிலும் தஃப்சீர் அல் குர்துபியிலும் இந்த செய்திகள் பதிவாக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போன்று இந்த வசனத்திற்கு இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் ஃபிரௌனுடைய சமூகத்தார்களும் இந்த அளவிற்கு உலகத்தில் தரம் தாழ்ந்து கெட்டவர்கள் வேறு யாரும் இல்லை, இவர்களுக்காக வானம் பூமி கூட அழவில்லை. மனிதர்களை சம்பாதிக்காவிட்டால் பிரச்சனை இல்லை, இவர் உண்மையான ஒரு காட்டுப்பாதைக்கு சென்று அல்லாஹுக்கு மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு அடியாராக இருந்திருந்தாலும் இவர் சுஜூது செய்த இடமும் இவருடைய வணக்கங்கள் வான் வழியாக கொண்டு செல்லப்பட்ட அந்த வாயிலும்
இவருக்காக நிச்சயமாக அழுதிருக்க வேண்டும் இவருடைய மரணத்திற்கு பின்னால். ஆனால் இந்த ஒரு தகுதியை கூட ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய சமூகத்தார்களும் அதை பெறாமல் சென்று விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த அவகாசம் கூட வழங்கப்படவில்லை. இன்று பர்ஸஹுடைய அதாபை குர்ஆன் பேசக்கூடிய நேரத்திலும் இந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களைத்தான் அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான். ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கு காலையும் மாலையும் நரகத்தில் என்ன வேதனை செய்யப்பட போகின்றார்கள் என்று பர்ஸஹிலே, அதாவது நாம் கபருடைய வாழ்க்கை என்று சொல்கின்றோம், குர்ஆன் அதைத்தான் பர்ஸஹ் என்கின்றது. இந்த இடத்தில் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த வேதனையோடு மறுமைக்கு பின்னால் அல்லாஹ் மீண்டும் உயிர் எழுப்பியதற்கு பின்னால் கடுமையாக ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள், ஃபிரௌனுடைய சமூகங்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அடுத்தடுத்த வசனங்கள் இதற்கு காரணம் ஃபிரௌனுடைய இருமாப்பு, ஃபிரௌனுடைய பெருமை, ஃபிரௌனுடைய உச்சகட்ட ஆணவம் என்றே குர்ஆன் பேசுகின்றது. இந்த விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் நாம் எச்சரித்து கொண்டே இருக்கின்றோம். யாருடைய உள்ளங்களிலும் பெருமை என்பது இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அது அல்லாஹ்வினுடைய சொத்து, அது அல்லாஹ் மட்டுமே சொந்தம் கொண்டாடிய ஒன்று, சொந்தம் கொண்டாட வேண்டிய ஒன்று. அல்லாஹ்விடமிருந்து எவர்கள் இதை எடுப்பார்களோ, பெருமை என்ற ஒன்றை தங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவார்களோ, இது அல்லாஹ்வை கடுமையாக கோபப்படுத்தக்கூடிய ஒன்று. அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்திலும் இழிவுபடுத்துவான், மறுமையிலும் அல்லாஹு தஆலா கடுமையான தண்டனைகளை கொண்டு கேவலப்படுத்துவான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு புரிய வைக்கின்றது. இதற்கு அடுத்த வசனங்களில் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய பெருமையை பற்றி பேசி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு